கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பார்ப்போமானால், எரேமியாவின் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது மனுஷன் சொல்கிற வார்த்தை இல்லைங்க, கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை. உனக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்கிறார். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவர் சொல்கிறார், நான் உங்களை ரட்சிக்கும்படிக்கு, அவர்களிடத்திலிருந்து பாதுகாக்கும்படிக்கு, அவர்களை மேற்கொள்ளும்படிக்கு அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது, உங்களுக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும், எந்த மனுஷர்கள் எழும்பினாலும், எந்த பிசாசனுடைய கிரியைகள் எழும்பினாலும், சத்ருவின் கிரியைகள் எழும்பினாலும், உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் எழும்பினாலும் அது உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.